திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோட எண்ணூர் என்று. ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது. ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியம், தென்புலத்தில் திராவிடம் என்று. இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, வடபுலத்தில் இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம். பஞ்ச திராவிடர் என்றுதான் சொல்வார்கள். இது பஞ்ச திராவிடம். இன்றைக்கும் நம்முடைய தாத்தா உவே சாமிநாத ஐயரை, ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்போது கூட காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் பேர் டிராவிட் என்றுதான் முடியும். எப்படி இருக்கு? ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று. பிராமணர் அல்லாதோர் அப்படி ஒரு இயக்கம். பிராமணர் அவர் தனியா இருக்கு. இந்த பிராமணர் அல்லாதோரில் யார் யார்? இதுதான் கேள்வி. இதுல யார் யார்? இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம், காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு, திடீர்னு திராவிடர் கழகம். ஏன்? அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது. யார்கிட்ட? ஐயா ஈவேராடத்தில். அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள். காலையிலிருந்து தமிழர் கழகமா இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாதுரை அவர்கள் 3 மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி மக்கள்கிட்ட நிறுவுறார், அதை சொல்ல வர்றார். எதற்கு இந்த திராவிடம்? இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன், நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள். இதுவரை பேட்டியில் இருக்கு, நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள். எப்படி வருவான்? பிராமணன் எப்படி வருவான்? தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அவன் எப்படி வருவான்? நானும் தமிழன் என்று வருவான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் வர முடியாது, நான் தமிழன் இல்லை. இப்ப தெரியுதா? இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று? திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பான். இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பான். என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல். எப்படி பாரு? ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு மரபணு பகை. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வாரிசுகள் தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவன அப்படி இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர் கஞ்சிட்டான். நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். புரியுதா?
ஓட்டுக்காக நிக்கிறேன், அந்த கூட்டத்தோட போய் குற்றமா போயிருவேன். நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை. ஏன்னா இங்க ரெண்டே ரெண்டு தான். திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு. நாங்கள் தமிழர்கள், தமிழன். இங்க வா, இங்க வா, யாரு போடு ஓட்டு, போடு போடு ஓட்டு, போடு ஓட்ட. முதல்ல எங்க ஊர்ல சொல்லுவா, தாலி பேச்சு அத்து பேசுவோம்னு. அத்து பேசிடுவோம். நீ யாரு நான் யாரு? சும்மா குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படி பாருங்க. இதை காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல? கட்சியை திராவிடம் ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு என்னன்னா, ஒரு ஆகச்சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன். இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழியை வச்சிருக்கான். ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான். அது அறிவு களஞ்சியமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். எந்த பிழையுமே சொல்ல முடியலையே. எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி, இதை விடக்கூடாது, இந்த பெருமையை இவனுக்கு வைக்க கூடாது என்று திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி வந்துருவான். அப்படி சொல்லி என் மொழியை அழித்து, என் இலக்கியத்தை, என் கலையை, என் பண்பாட்டை, என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை மறைத்து, இதெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து, என் அடையாளங்களை எல்லாம் அழித்து, ஒண்ணுமே இல்லாம கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான். இதை தவிர இந்த 100 ஆண்டுகளில் சாதித்த ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு. எதுக்கு பயன்பட்டிருக்கு திராவிடம்? தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு பயன்பட்டிருக்கு? எதற்கு? இப்படி பார்ப்போம். நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும், சீராறும் வதனமத திகழ் வரத கண்டமிதில், தெக்கனரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். இது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டனர் மணன்மணியன் சுந்தரனார் எழுதினிய பா. இந்த திராவிடனல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடு, அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான். இது யார் கொண்டு வரா? கால்டுவெல் போப். கால்டுவெல் எங்க எடுக்கிறாரு? மனுஸ்மிருதியிலிருந்து. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், தென்னிந்திய சவுத் இந்தியன் ஆர் திராவிடன் லாங்குவேஜ்ங்கிறார் அவர். தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம், துளு, இதெல்லாம் இந்த மலையாளம், இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கம் கால்டுவெல் போப் எழுதுறாரு. மதம் பரப்ப வந்து ஒரு அருள் தந்தை எழுதுறாரு. அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவெல் போப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் திராவிடன். பாரதிய பேசினா அவன் பாப்பான். இந்த கால்டுவெல் போப்பு யாரு? இவங்க பெரிய தமையன். யாரு? உனக்கு புரியுதா? எல்லாம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இதை எந்த கல்லூரியிலையும் பாடம் நடத்த மாட்டான்டா. அதனால கத்துக்க. ஆமா, இத கத்துக்க. நீ நான் இல்லைனாலும் உன்னை ₹1 வீழ்த்த முடியாது. எப்படியே உன்னை ₹1 வீழ்த்த முடியாது. நீ கருத்தியலாக வலிமையாய் நின்னுட்டினா களத்துல எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது. ₹1 ஒன்னும் செய்ய முடியாது. இங்க ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான். எவனாவது இத பேசுறேன் பாரு, நம்ம கேட்கறதுக்கு, அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகி விடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு. இப்போ கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே
வளவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்குழிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு. இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார்? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு. இது எங்க தூக்குன ஆள் யார்? யாரு? இந்த திருவாரூர் திருடர். யாரு? ஏன் தூக்குன? எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே, நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன? கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன? என கன்னடம் கோச்சுப்பான், என தெலுங்கு கோச்சுப்பான், மலையாளி கோச்சுப்பான், துளுவங்க கோச்சுப்பான், ஓட்டு போட மாட்டான். நான் கோச்சுக்க மாட்டேன். ஏனமா நான் கட்டவன்? எப்படி எப்படி இருக்கு? தூக்கிட்டேன். ஆரியம் போல் நீதான் ஆரியத்தை எதிர்க்கத்தானே திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர். நீ கொண்டு வந்தில்ல திராவிடம், அதுக்கு எதிராக திராவிடம் போர், அதுல கொண்டு வந்தில்ல அது. அப்ப ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்துங்கிறத தூக்குனது ஏன்? இவ்வளவுதாண்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க புடுங்குன புடுங்கு. இவ்வளவுதாண்டா. இதுக்கு விளக்க யாரா சொல்லுவா? இப்ப நாம என்ன சொல்றது? இதையெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு. ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு? திராவிட நல்லு. அதனால என்ன செய்யற? பாட்டே தூக்குடா, மொத்த பாட்டே தூக்குடா. இப்ப புரியுதா? இதுக்கு பதில் இருக்கு. இவங்க வேலையே இந்த பூச்சாண்டி. இந்த பார், ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம், நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். திருட வருவான், பூச்சாண்டி வருவான், புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்கு பத்தியா? அதை தாண்டா இவன் 100 ஆண்டா ஊட்டிட்டு இருக்கான். இப்ப நமக்கு என்ன? அவன் எதிரி, அவன் எதிரி. அது எனக்கு தெரியுதுடா. நீ யாரா? நீ யாரு முதல்ல? நீ யாரா? நீ யாரு முதல்ல சொல்லு. நீ யாரு சொல்லு. என்ன என்ன வச்சது? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. யார் பெரியார் இருக்குல்ல? யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? என்னை பெத்தவன் எங்க அப்பன். அவன் என்னைய காத்தான். ஆனா என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன். இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் என் இனத்தின் பெரியார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன். அவன் என் பெரியார். போட்டிருக்கேன் பாத்தியா? அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா. ஏன்? அவர் ஓன் டாடி. அவன் பெரியார். விதைகளே பேராயுதம். எங்க அப்பன் ஊர் ஊராக ஓடி போய் 500க்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார். அவன் பெரியார். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே, ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன். 29 முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாத தாஸ். தமிழ் பேரினத்தின் பெரியவர். இங்கே பார், படத்திலே பார். தமிழ் சனியன், அதை ஒளி, அது சாக வேண்டும் என்று பேசியவர் பெரியாரா? தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் கீழப்பழுவூர் சின்னசாமி, அவன் பெரியாரா? உலகத்திலே என்னரும் தமிழ் தம்பி தங்கைகளே, தன் தாய்மொழி இறந்துவிடக் கூடாது என்பதற்காக உயிரை விட்டவன் தமிழன் மட்டும்தான். அதிலே முதலாக தன் தாய்மொழி இறந்துவிடக் கூடாது என்பது இறந்தவன்
நம்முடைய பாட்டன் நடேசனாரும் அதற்கு பிறகு தாளமுத்தவர்களும். அவன்தானடா தமிழ் பேரினத்தின் மாபெரும் பெரியார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவுக்கு ஏற்ப தமிழ் என் பேச்சு மொழி அல்ல, என் மூச்சு மொழி, என் உயிர் என்று உயிரையே கொடுத்தவன் என் பாட்டன் நடேசன். அவன் தாண்டா, நடராஜன் தாண்டா தமிழ் பேரினத்தின் பெரியார். தமிழ்ல என்ன இருக்கு? உயிரை என் தமிழ் தாண்டான் கொடுத்தவன் தான் நடேசன், நடராஜன். அவன் பெரியார். என்ன கடிதம் எழுதினார் கீழப்பழூர் சின்னசாமி? தமிழுக்காக சாகிறேன். இந்த கடிதத்தை திருச்சியில் இருந்து எழுதுகிறேன். எல்லோரும் என்னை மன்னித்து வழி அனுப்பி வையுங்கள். அந்த வார்த்தை பாரு. நான் செய்கிற இக்காரியம் வெல்லும், எழுச்சியுற்று வெல்லும். அதாவது தமிழ் மொழியை காக்குங்கிறாப்ல கீழே சின்னசாமின்னு. இறந்து போறான். ஐயா ஈவேரா கடிதத்தில் எழுதுறார், சின்னசாமி முதலியார். எப்படி? சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள். சின்னசாமி முதலியார் அவங்க ஆத்தாப்பட்ட கடன் தொல்லை தாங்காம இறந்து போனாருன்னு எழுதுறாப்ல. இவன் என்ன கடிதம் எழுதிட்டு சாகுறான், அவர் என்ன எழுதுறாப்ல? இப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யாரு உனக்கு பெரியார்? விளங்குதா? எத்தனை பேர் செத்துருக்கான் பாரு. சத்தியமங்கலமுத்து, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சிவகங்க ராஜேந்திரன், கீரனூர் முத்து, பாத்துக்க, ஆசிரியர் வீரப்பன், எண்ணற்ற பெருமக்கள். எண்ணரும் தமிழ் இறந்து விடக்கூடாது என்பதற்காக இறந்தவன். அன்பு தம்பி தங்கைகளே, நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் அவார் மொழி கவிஞர் ரசூல் அம்சத்து சொன்னான். ஆனால் இறந்து விடுமோ என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள். பாரா, இதெல்லாம் கொஞ்சம்டா. இத்தனை ஆயிரம் பெரியார் இருக்கும்போது உனக்கு எதுக்குடா? டே வார இரு. ஏன் எல்லாரும் பேசாம நானே பேசுறேன்? நேரம் பத்தாதுங்கிறது தான். புரியுதா? நேரம் பத்தாது. ஏன்னா நீ எனக்கு படை தேவையில்ல, ஒரு ஆளே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் இருங்கப்பா, இருங்கப்பா, ஒண்டி கொண்டி பாத்துருவோம்ப்பா. புரியுதா? அதுக்கு தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க, காலங்காலமா தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி, கடைசி வரை போராடி, கடைசியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மகனைய மணந்து வாழ்ந்து காட்டிய மகள் நம்முடைய மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய, நம் இனத்தினுடைய பெரியார். இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய கல்வியாளர் அல்ல, கல்வியறி பெற்ற மகள் அல்ல, ஆனால் விடுதலை உணர்வு பெற்ற மகள் நம்முடைய பாட்டியார் அஞ்சலை அம்மாள். அவள் மட்டுமல்ல, கணவர் மட்டுமல்ல, மகன் மட்டுமல்ல, மருமகன் மட்டுமல்ல, மருமகள் மட்டுமல்ல, எல்லோரும் பேரன் பெத்தி எல்லோரும் குடும்பத்தோட போடுவாடி இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெருமாட்டி நம்முடைய வீரப்பாட்டி அஞ்சலை அம்மாள். அவள் தமிழ் பேரினத்தின் மான மரத்தி, அவள் தமிழ் பேரினத்தின் பெரியார். தமிழ் நம்முடைய ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றார்கள். சொல்றாரு பாருங்க, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான்னு கேட்கிறாப்ல. புலச்சினா யாரு? பறச்சி. பறச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார்? ஐயா ஈவேரா அவர்கள். அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார்? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா. நம்முடைய பாட்டி மாராப்பு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும், தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல் சேலை மாராப்பு சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் நீத்த நமது முன்னவர்கள்
நீ ஜாக்கெட் நீ ஜம்பர் போட்டால் துணிகளை ஏறிவிடும் என்று சொன்னவன் பெரியாரா? நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சாலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கணும். என்ன சமூக சீர்திருத்தம் இவரா செஞ்சது? ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம்? கோயிலுக்குள் நுழைய கூடாது தீட்டு என்றான். வெளியே வந்தான் ஒருவன், கோயிலே தீட்டு என்றான். பட்டையை இப்படி போடக்கூடாதா நீ தீட்டு என்றான். இப்படி போட படுக்க வைத்து போடாத, நிமித்து போடு என்றான். முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாதே, நீ இழிமகன் என்றான். அந்த துணியை கட்டடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான். இறைவன் என்று எவனும் இல்லை, நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடு என்றான். யார்? தாளக்கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன், அன்பு வழி என்ற தனி மார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன். அவன் என் இனத்தின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியார். கருணையில்லா ஆட்சி கடிகு ஒழிக. எப்படி சொல்றான்? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான்? கருணையில்லா ஆட்சி கடிகு ஒழிக. அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க. அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆள்கிறான் இந்த நிலத்தை. யார சொல்றான்? நம்மளை தான் சொல்றான். பசி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அணையா விளக்கை அவன் பற்ற வைத்தானே, இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமகனுடைய ஆலயத்திலே அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா? உண்டா? எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார். அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீல. அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய பெரியார். தமிழ் சனியன் விட்டு ஒழி. அதில் என்ன இருக்கிறது? தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு வருமா? தாய்ப்பால் பைத்தியங்களே. இது யாரு? ஐயா ஈவேரா. இந்தியா விடுதலை பெற்று விட்டது. என் அன்பு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று விட்டது. இந்தியா நாட்டின் ஆட்சி மொழி எது? எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம். அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இது கருத்து. அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து, என்ன சாய்பு, உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எழுந்த அந்த மகன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள். அவன் தமிழ் பேரினத்தின் பெரிய. அவன் பெரிய. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, செத்தாலும் கொடுக்க மாட்டான் ஈவேரா. எங்க ஊர் கீழக்கரையில செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு வள்ளல் அப்துல் காதர் ஏன் செத்தும் கொடுத்தார்?
பெரும் செல்வந்தர், ஈகை குணம் கொண்டவர். வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல். வறுமையில் வருகிறவர்களுக்கு தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காதி. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் உதவ வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார். உடனே பொருளை எடுக்க வரும்போது, இருக்கட்டும் உங்களிடத்திலே, திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார். திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர், நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை, இறந்து விடுகிறார். அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்ற போது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார். ஏன் அப்படிங்கும்போது, நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று, அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி இருந்தேன், அவரிடத்தில் உதவி வருவதற்காக. இப்போது அவர் இல்லை, நான் என்ன செய்ய? ஓ, அது நீங்க தானா? அப்படி இல்லை, நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் வருவார், அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார், இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகனிடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி, அதனாலதான் என்ன பேர்? செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. அவன் யார்? என் இனத்தின் பெரியார். பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான், ஒரு புரட்சியாளன் இருக்கிறான். நம்மை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளின் முன்னத்தி ஏர். இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன். இஸ்லாமிய மக்களுக்கு ஐயா ஏவேரா போராடினார், அவர்தான் போராடினார். என் தாத்தன் காயிதே மில்லத்தை விடவா, என் அண்ணன் பழனி பாபாவை விட போராடிட்டாரா? என்ன போராடினார்? இன இழிவு தீர இஸ்லாமே, இஸ்லாம் மார்க்கமே, இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் ஈவேரா. எப்போது 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 சொன்னார்? எங்கே சொன்னார்? எப்போ? விடுதலைக்கு முன்பு, 1947க்கு முன்பு. அதற்கு பின்பு, அதற்கு பின்பு துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை? அவன் நாடா இது? அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவனை போ சொல் ஆப்கானிஸ்தானுக்கு. RSS PJ கூட எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்லுது, இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிட்டாப்ல. அப்ப ஒரு கேள்வி என்ன? எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நீ யாரு? 4 பகைவர்கள், பார்ப்பனன், நம்மில் கீழ் சாதி, கீழான மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கூட்டமும் நம் சமுதாயத்திற்கு எதிரி. உன் சமுதாயம் எது? இந்த 4 பேரும் எதிரி என்றால் எப்படி? சமூக விடுதலை, சமூக மேம்பாடு, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பெல்லாம் செய்ய வந்த பெருமகன், நமக்கும் கீழான மக்கள். அப்படின்னா அப்படி இங்க அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறார். ஆனா இவர் நமக்கும் கீழான மக்கள் என்கிறார். எனக்கு கீழே யாம இருக்கணும்? நீ யாரு அப்படி புடிங்கி மேல இருக்க? நீ யாரு என்னை விட மேல இருக்க? நீ யாரு? நீ யாரு? கிறிஸ்தவ எதிரி, இஸ்லாம் எதிரினா யாருக்கு எதிரி? முதல்ல நீங்க யார்? உங்கள் சமுதாயம் எது? பதில் இருக்கா? இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு மகன் பிறப்பிலே பெரிய செல்வந்தன், பெரிய செல்வந்தன், 4000-5000 ஏக்கர் அவனுக்கு தோட்டம், எஸ்டேட், அரண்மனை போல வீடு. இஸ்லாமிய சொந்தங்களில் என்னோட படித்த என் மைத்துனர்கள், என் மாமன்கள் எல்லாம் 20 என்னோட படிக்கும் போதே திருமணம் பண்ணிட்டாங்க. கல்லூரியில் படிக்கும் போதே இளம் வயதிலே திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லை.
இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காகவே 22 வயதிலே நம்முடைய அருமை தாத்தா மூக்கையா தேவரோட நட்பு. பாபா என்ற பெயரை வைத்ததே தாத்தா மூக்கையா தேவர் தான். அவருக்கு சொந்த ஒரு பழனினால பழனி பாபா என்று பெயர் வந்து விட்டது. உசிலம்பட்டியிலே இருக்கிற முத்துராமலிங்க தேவர் என்று தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி, கமுதியிலே இருக்கிற முத்துராமலிங்க தேவர் தேவர் கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் இருக்கிற தேவர் பேரில் இருக்க தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி, இந்த 3 கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. வயது என்ன? 22, 23 வயதில் இவ்வளவு வேலையும் செஞ்சவன். இந்த சமூகத்திற்காக போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மகனும் அவன்தான், என்னை போல. கடைசியாக வழியில்லை, நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான். சரியாக 45 வயது. இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா ஈவேரா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா? மதத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள். அதே மதவாதத்திற்காக போராடி உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான், ஒரு புனித போராளி. அவனுக்கு ஒரு பூ கூட போடாதது ஏன்? இந்த திராவிட திருவாளர்கள் ஏன்? ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனி பாபா என்று. நாங்களும் இதை பேசித்திருந்த பிள்ளைகள் தான். ஆனால் நாங்கள் இப்போது படித்திருக்கிறது எல்லாம் எங்க அண்ணன் அன்னைக்கு படித்திருந்தால் தீ வச்சு கொளுத்தி இருப்பான் எல்லாவற்றையும். பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் என்று தெரியாது. ஆனால் அதே பழனி பாபா மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான். அதையும் சொல்லு. இதை அப்ப சொன்னான், கடைசி காலத்தில் சொன்னான். எவ்வளவு வழியோட சொன்னான், அதையும் சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். யாரு பழனி பாபா? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா, நம் இனத்தின் பெரியர். தான் இஸ்லாம் வளர்த்த மகள் புனிதா இந்து. தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு மாமகான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார். அறிவு சமூகம் ஆழ்ந்து கவனிக்கணும். என்ன சொல்லுவான், பெரியார் இல்லைன்னா ஈவேரா இல்லைன்னா இங்க அரசியலே இல்லைன்னா அது உங்களுக்கு. அவரால் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருத்தன் வேணாலும் இப்படி சொல்ல, ஒருத்தர் ஒரு ஆண்மகன் இருக்கானாடா? பெரியார் ஈவேரா உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு போடாத. என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு. அவ்வளவு பேரையும் பேசி முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா என்னால நேரம் இருக்க வரைக்கும் உனக்கு சொல்றேன். அப்புறம் நீயே முடிவெடு யாரு பெரியார். புரியுதா? புரியுதா? சம பங்கு என்பதை ஏற்க முடியாது. உரிய உரிமையை கொடு. நீ மாளிகையில் பல 500 ஆண்டுகளாக இருக்கிறாய். நான் பள்ளத்திலே கீழே மண் குடிசையிலே இருக்கிறேன். 2 பேருக்கும் சமபங்கு என்பதை எப்படி ஏற்பது? அதனால் உரிய உரிமையை கொடு. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறேன். படிப்பதை தீட்டு, பள்ளிக்கூடம் வருவதை தீட்டு என்றை புறந்தள்ளி வைத்திருக்கிறாய்.
நீ பல நூறாண்டுகளாக கல்வியறிவு பெற்றிருக்கிறாய். 2 பேருக்கும் சமம். அதை ஏற்க முடியாது. வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட எனக்கு உரிய பங்கை கொடு என்று போராடியவன் யாருக்கு முன்பு? புரட்சியாளர் அம்பேத்கர் முன்பு போராடியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதன், நம்முடைய பெரியார். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்காத அவரை உனக்கு விடுதலை இல்லை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். இந்த கூட்டத்திலே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுந்து நில் என்று சொன்னவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். அவன் யார்? தமிழ் பேரினத்தின் பெரியார். நம்முடைய தாத்தா MC ராஜாவின் கல்வியிலே ஆங்கிலேயனை பொறாமைப்பட்டார். உங்களை போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க அந்த மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராஜா என்று பேசியவர்கள் வெள்ளைக்காரர்கள். அப்படிப்பட்டவன் நம்முடைய தாத்தா MC ராஜா அவர்கள். ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றால் இந்த ரட்டமலையும் MC ராஜாவும் படிக்க வைத்தது யார்? யார் யார்? ஈவேரா தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த அறிஞர் பேரறிஞர் அண்ணா என்பவரையும் நாவலர் நெடுஞ்செழியனையும் இனமான மிக்க பேராசிரியர் நம்முடைய ஐயா அன்பழகனையும் படிக்க வைத்தது யார்? யார்? எங்கள் ஐயா அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைத்தவன் என் தாத்தன். அவன் யார்? அவன் என் பெரியார். எப்படிலாம் நமக்கு கட்டுக்கதை கட்டிக்க பாடுறா. டேய் ஒரு கேள்வி, திமுக எதற்கு தொடங்கப்பட்டது? டேய் சிரிக்காத. நாளைக்கு பேசுறவங்க நம்ம ஆளு வந்து உட்கார்ந்துட்டு ஐயா திமுக எதுக்குங்க தொடங்கப்பட்டுச்சு? அது அப்ப கொள்ளையடிக்கின்றான். எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? ஐயா ஈவேரா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக. அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார்? எதிர்த்து வெளியில வந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம். முரசொலியில ஈவேரா அவர்களை வந்து விமர்சித்து வந்த கேலிச்சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேலிச்சித்திரம் போட முடியாது. சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்கு விட்டு வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? நாம அவரை விமர்சிக்கல, அவரை பற்றி பேசல, அவர் பேசினதை எடுத்து பேசுறோம். அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், பதில் தான் சொல்லணும். புரியுதா? அவதூறு பரப்பிட்டு இருக்க கூடாது. நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை. ஏன்னா புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது. புரியுதா? நான் விடுதலை புலி, நீ திராவிட பண்ணி. உனக்கு பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பேன், பார்த்து இருந்துக்க. ஆமா, நீ குறுக்க குறுக்க வராத, குறுக்க குறுக்க வராது. இப்போ ஐயா எதுக்கு திருமணம் பண்றார்? இப்படி பாரு, நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல. நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. விடுதலை அடைய நாளாயிருது. இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துறாங்க. 2 பேருமே முடிவெடுத்துறாங்க. ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை, அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, அவனுக்கு சேவை செய்ய மணந்து அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான். இன்னொரு தாத்தன் பிறப்பாலே செல்வந்தன் முத்துராமலிங்க தேவர்னு நம்முடைய தாத்தன். சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல, ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல. இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள். ஆனால் அவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறான்.
பிறப்பிலே வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது, அவனுடைய செயலை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும்ங்கிறான். இதே கருத்தைத்தான் அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கணும். இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது. அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும்ங்கிறான். யாரு? நம்முடைய தாத்தன். இவங்களுக்கு யாரு? சாதி தலைவன். நமக்கு யாரு? சாதித்த நம்முடைய தாத்தை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் இங்கே எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் எங்கே? என் அண்ணன் பழனி பாபா எங்கே? ஐயா ஈவேராய் எங்கே? அப்படியே சொத்தை பராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா? மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய உயிலிலே எழுதி வைக்க முடியாதா? முடியும். ஏன் செய்யல? இதுக்கு ஆற்ற பதில் இருக்கு. அதனால் அறிவு சமூகமே, என்னரும் உடன் பிறந்தார்களே, தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை. என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமலிங்கம் தேவன், அவன் போராளி, நீங்கள் முதலாளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன? தெய்வ திருமகன் நம் தாத்தா, நம்முடைய பெரியார். அந்த தேவர், அந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர். நம்முடைய தாத்தா கூட தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர், அவன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர். நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒலித்தது. கொடுக்க கூடாது. ஏன்? அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம். இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய அப்பா கொடுத்தார், நேரு கொடுத்தார். அந்த வாரி ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று குரல் எழுப்பிய ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது, நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். இதில் யார் பெரியார்? கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும், அது தமிழன் நிலம் என்று போரிட்டவன் நம்முடைய தாத்தன் மூக்கையா தேவர், தமிழ் பேரினத்தின் பெரியார். யாரு பெரியார்? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானதுங்கிறார் அம்பேத்கர். அப்படி சாதிய இழிவை துடைத்தெறிய போராடி இன்னுயிரை இந்த மகத்தான நம்முடைய தாத்தன் இமானுவேல் சேகரனார் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவு சமூகமே, இவர்களுக்கு வேண்டுமானால், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். எப்படி பெரியார்? எப்படி பெரியார்? ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே. ஆனமுத்து யார்? நம் பெரியார். அவர் வழியிலே, அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை
இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி 21 பேர் வன்னிய மறவர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உறைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். தமிழ் பேரினத்தில் பெரியார். 85 வயது. 85 வயது. எவன் செய்வான்? தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார். அடங்க மறு அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்யறான்னு சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு, கருமத்தை தர்மம் வச்சிருப்பான். அதுக்காக போய் இப்ப நான் பேசுறதெல்லாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க எப்படி உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து கைதட்டினாள் யாரு? நான் தான். புரியுதா? அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார். இங்க கவனி, ஒண்ணு ஒண்ணா சொல்லி பாரு. பதறாத, நேரம் இருக்குல்ல. 8:10 தானே ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. போகாத, போயிடாத. கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை ஏத்துறேன். பனி பெஞ்சாலும் கதகதப்பா இருக்கு. இங்க பாரு, ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான். அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு. 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000. அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க, அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன், சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன். அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு. ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான். வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேராயன் போகவில்லை. சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன்
உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய். ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டனு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சி.யும் பெரியார். அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார். என் தாத்தன் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மறவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மாலையானால் காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும். திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்க செல்ல முடியாது. இன்றுதான் திருமணம், போக முடியாது. கைரேகை வைத்துவிட்டு காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும். ஒரு மந்தை போல. மனைவிக்கு பிரசவம், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். தாய் மரண படுக்கையில், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். 80 வயது இதய நோய், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். இந்த சூழலில் ஒரு மகன் இளம் வயதில் வந்தான். தன்மானம் இழந்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக உன் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பலாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எறிந்தான். கிளர்ச்சி. அந்த கைரேகை கொடுஞ்சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எவன்? எங்கள் தாத்தன் ஜீவானந்தத்தை தவிர எவன் நின்றான்? வைக்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள், இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் போராடின என்கிறீர்கள். ஒரு தமிழ் பேரினத்தில் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு சித்திரவதை செய்கிற போது அதற்கு ஆதரவாக நின்று போராடுவது ஏன்? ஐயா ஈவேரா அவர்கள் யாருக்கு பதில் சொல்லுவார்? யார்? இதில் எவன் பெரியார்? எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் இறந்து போறார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது. அவர் இறந்ததற்கு அறக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிட கழக கொடி. இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு பண்ணணும்? அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும். அது நான் என்ன செய்யறது? அதுவே வெளுத்துரும், அதுவே வெளுத்துரும். நீ பெரிய வீரன் தானே. சீமான் பெரியார திட்டான், அவரை திட்டான், அவனுக்கு ஓட்டு போடாத, வந்து சொல்லு, சொல்லு பாப்போம். நீ அவரை பெருமையை பேசி ஓட்டு கேட்டு பாரு, போட மாட்டான். இங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்ல, உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்ல, உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்ல, ஐயா எம்ஜிஆருக்கும் இல்ல, அம்மா ஜெயலலிதாவுக்கும் இல்ல, ஐயா எடப்பாடிக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. யாருக்கு ஓட்டு? காந்திக்கு மட்டும்தான். நீ குடுக்கறீல 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்ல, அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும், அதுக்கு தான் மதிப்பு. உனக்கு ஒரு ஓட்டும் இல்ல. நீ நோட்டை காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டு பாரு. 5 பைசா தர மாட்டேன். நீ அதுல இந்த கணக்கு எடுக்கிறவன் 60 விழுக்காடு 40 விழுக்காடு வருது, 30 விழுக்காடு வருது. எங்க வருது? எங்கிட்டு இருந்து வருது? காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட. சாதனை, சாதனை, கருத்து பெரிய. இவங்க செஞ்ச சாதனை. வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், செவிலியர் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கான், எல்லாம் போராடிட்டு இருக்கான். நல்லாட்சி கொடுத்துட்டோம். நல்ல ஒரு நகைச்சுவைக்கு அளவு இல்லையா? எப்படி பாரு. மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் குறைந்து பழைய நூல் விளக்கம் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான். வள்ளல் பாண்டித்துரை என்ற ஒருவன் வந்தான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் வள ஈட்டி கவிபாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவன், எங்களுடைய பெரியார்.
இதே மாயோரத்திலே பிறந்த ஐயா வேதநாயகம் பிள்ளை, மாயோரம் வேதநாயகம் பிள்ளை, தமிழ் இலக்கிய உலகத்திலே முதலாக புதினம் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் எழுத்திய மாபெரும் மேதை ஐயா வேதநாயகம் பிள்ளை அவர்கள். வெள்ளைக்காரனோட வந்து பசி இந்த மக்களுக்கு கஞ்சி தொட்டி பல நூற்று கணக்கில் திறந்து பசியாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா வேதநாயகம் பிள்ளை. அன்றைக்கு நாட்டிலே வந்த சட்ட தீர்ப்புகளை எல்லாம், நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எல்லாம், ஆங்கிலத்திலே வந்த தீர்ப்புகள் எல்லாம் தமிழ் படுத்தி எழுதி அவர் வைத்ததால் நம் பிள்ளைகள் பிற்காலத்தில் சட்டம் படிப்பதற்கு பேருதவியாக இருந்தது. அந்த பெருந்தகை மாயோரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நம்முடைய பெரியார். தமிழ் இசையை தொகுத்து பகுத்து வச்ச கர்ணாமர சாகரம் என்கிற நூலை பகுத்து ஆபிரகாம் பண்டிதர் நம்முடைய தாத்தன் தமிழின பெரியார். ஒருவர் 2 பேர் இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல. தமிழ் தேன் சொட்டும் மொழி, தேன் சொட்டும் மொழி. ஏன் படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், உழுதேன், விதைத்தேன், அறுத்தேன், கொடுத்தேன். எப்படி தேன் 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 சொட்டும் மொழியடா என்று தமிழை மூச்சும் பேச்சுமாக வளர்த்த முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தன் கியாபே விஸ்வநாதம், நம்முடைய பெரியார். அண்ணல் தங்கோ நம்முடைய பெரியார். சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டன் பாரதியின் வகுப்பு தோழன். சோமசுந்தர பாரதி தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருமக்களில் அவரும் தாத்தா மறைமலையடிகளும் ஒன்று. அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய முன்னவர் சோமசுந்தர பாரதி, நம்முடைய பெரியார். அன்பு தம்பி தங்கைகளே, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடிய நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நம்முடைய என்பது எல்லாமே மொழிதான், எல்லாமே மொழிதான். அந்த மொழியை அழி, அது சனியன், அது காட்டுமிராண்டி மொழி. அதில் என்ன இருக்கிறது, அதை ஒளி, அதை அழி என்று சொன்னவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ள எந்த தன்மானமிக்க தமிழன் எவரா இப்படி ஒரு இனம்? உன் தாயை பழித்தவனை தந்தை என்று ஏற்கிற மனம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இப்ப தமிழை பழித்தவனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என் தமிழை ஒளி என்றவனை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, திராவிட தமிழர் போர். இங்க 2 போட்டி தான். நீங்க திராவிடர், நாங்க தமிழர். வாங்க மோதுவோம். அவர் வரட்டும். அதாவது பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி, சங்கி. எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ, நம்ம மொழியை அழிச்சல்லானோ, இப்ப அவனை எதுக்கும் போது பாரு சங்கின்றான். யாரு? திராவிட சிங்கி இருக்கானே, நம்மள சங்கின்றான். இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான், இந்த சங் பரிவார் கும்பல் வந்துரும், இந்த சனாதனத்தின் முகமூடி, இந்த கருமூடி எல்லாம் பேசிக்காம பாருங்க. இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான், ஆத்து மணல் அள்ளி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான். புரியுதா? தண்ணீரை உறிஞ்சி வித்து. இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானது நீ பாத்திருக்கடா? தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது? மீத்தேன். எல்லோருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது, ஏன்? உப்பு நீர். அதை பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல. பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி, அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே. அப்ப 26 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டர் தோணுனா தண்ணி நல்லா இருக்கா? உனக்கு தெரியுமா? தெரியாது. 26 கிலோமீட்டர் எப்படி அளந்த? 26 கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு? சிப்காடு. அதை பத்தி பேசுவானா? பேச மாட்டான், பேச மாட்டான். இவ ஏமாற்றத்துக்கு என்ன பண்ணுவான்? பிராமண பூச்சாண்டி. இப்ப நான் என்ன சொன்னேன்? அதை விட நான் பாத்துக்கிறேன், இங்க விடு, நீ வா, நீ வா, நீ முதல்ல இங்க வா. நீ யாரு? இங்க வா. முதலா
இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள். கடைசி வரை ஐயா ராஜாஜி யாரு? பிராமணர். நீ சுர பிராமணியத்தினுடைய பிதாமகன். அவர் கூடவே வந்தாரு. அதுக்கு பேர் என்ன? சங்கி இல்லையா? டேய், தமிழர் நாங்கள் பகையாளி, திராவிடன் நீ பங்காளி, கூட்டாளி நீ. 1962 பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா? ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா? 67 அவருடைய 12 விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கடிச்சிருந்தா நாயே? நாயே அன்னைக்கு எங்கடா போய் சிங்கடிச்சிருந்தா நாயே? திராவிட பண்ணிய யார்டா வந்து சங்கிங்கிற பி டீம்ங்கிற நாய? நீ தான்டா ஏ டீம், ஏ டீம், பி டீம்ன்ற. இது ஏன் நாடு? இது என் மொழி, என் இனம். என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். எனக்கு தெரியும் எப்படி காக்கணும், எப்படி மீட்கணும்னு. நீ ஆட்டங்காட்டி பயங்காட்டாத. நாங்கள் பிறவில வீரங்க, கோழைகளாக்காத, கோழைகளாக்காத. அஞ்சுவதும் அடிபணிவதும் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத 3 வார்த்தை இருக்கு, பயம். எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு, வீரம். நீ குறுக்க ஊருக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாத, அதெல்லாம் விடு, நான் பாத்துக்குருவேன். விட எனக்கு தெரியும், நீ வா. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா? வந்த. நான் சொல்றத கேளு. காமராஜரை தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு? ஜனசங்கு. எதுக்கு கூட்டணி வச்ச? எதுக்கு கூட்டணி வச்ச? திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா? நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓராண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கீழே வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு? தூக்குனது யாரு? டேய் சொல்றா, திராவிட சிங்கி சொல்றா, நீ தானே தூக்குன? அவரே சொல்றான், 5 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது எந்த வாயி? அது எந்த வாய்டா? டே ஏடிம், எந்த வாய் அது? உன் வாய் தானே? நார வாய் தானே? அதானே, அதானே. 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு. ஏன் அப்ப வரலையா சங்கி? அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு. அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு, 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க, ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல, ராஜ்நாத் சிங். எங்க? ஒய்எம்சிஏ மைதானத்துல. எங்க இருக்கு? வலைவெளியில் இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். எழுதுனது யாரு? பெரிய சிங்கி. இருக்கா இல்லையா? அன்னைக்கு சமூக இயக்கம். நாங்க போய் பாரதிய பாடிட்டா, அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும். டேய் பைத்தியக்கார பயில்களா, அதெல்லாம் வேற வேண்டாவது பேசுறா. பைத்தியக்கார பயில். காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. யாரு? ஏடிஎம், பிஜேபி ஏடிஎம். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு ஈடி ரைடு, ஓடி வாரேன் மோடி, வேண்டாம் ஈடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும். அவர் கையை அப்படி பிடித்துக்கிறாப்ல, இங்க பாரு கையை பிடித்துக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதய நிதியை கொஞ்சம் விட்டுருங்க. அவரு நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதய நிதிய. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பீட்டிம். ஏய் சங்கி, ஏங்க வாடா, என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆபரேஷன் சிந்தூர் அவன் போடுறது யாரு? இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, ஏர்போர்ட் ஆமா வெள்ள கூட எப்படிப்பட்ட ஆளுக வர்றான். இவங்க நம்ம மறந்துருவோம்னு நினைக்கிறாங்க. இப்படியே பழி போட்டு பஞ்சம் பிழைக்க வந்தவங்க பொழைச்சு விட்டாங்க. எப்படி? எதிர்கட்சியாளன் கோபேக் மோடி, கருப்பு பலூன், கருப்பு கொடி. ஆட்சிக்கு வந்த வெல்கம் மோடி. கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்ல, வெள்ள கொடை.
திண்டுக்கல் காந்தி அங்க வந்து காந்தி பல்கலைக்கழக கல்லூரி வந்தபோது ஒரு இது காட்டுறது, எது வெள்ளக்கொடை, காவல்துறை அதிகாரிகள் காக்கி இதுல மேலாடை அவசர ஊர்தின்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா, இப்ப நல்லா பாரு. அப்போ எதிர்கட்சியா இருந்தா இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருந்தா இந்திக்காரனே வாடா. என்னென்ன வித்த காட்டுவாங்க. விண்ணூர்தி நிலையத்தில் போகும்போது எங்களை ஆதார காட்டு, கையை நீட்டு, பின்னாடி திரும்பு, முன்னாடி திரும்பு, அங்க வை, பெல்ட்டை கழட்டு, சூவை கழட்டு, எல்லாம் ஜோதிப்பான். 200 கிலோமீட்டர் துப்பாக்கியோட எல்லையில உள்ள வந்து பகல் காமல சுட்டு போயிட்டான். ஒண்ணும் கேட்கல, அவன்கிட்ட ஆதாரம் கேட்கல, உதாரும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. டம்முன்னு சுற்றுலா தலத்துல என்னடா பண்ண, பாதுகாப்பு கொடுக்காம, பதில் இல்ல. டம்முன்னு சத்தம் கேட்டவன ஓடியார வேண்டியதானடா, வரல. சுட்டுட்டு அவன் எடுத்து படம் எடுத்து காணொலி எடுத்து நல்லா பேசி அவன் போய் சேர்ந்த பிறகு போர் போர். எங்க போர்? இவங்கள மாதிரி ஒரு அக்கப்போர் உண்டாடா நாட்டுல? அந்த போர் 10 நாள் கழிச்சு போர், ஆபரேஷன் சிந்தூர். போருக்கு இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிக்கு அந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு விட்டான். கொண்டு விட்டு நான் சிந்து நதியை மறிப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். பைத்தியக்கார பையில, நதி ஓடி வருது மனிதனுக்கு இல்லடா, உலக உயிர்களின் பால் தான் அது. அது ஏன்டா மறிக்கிறான்னு கேட்ட மகன் நான் தான். நீ இன்னும் நல்லது செய்யி, தண்ணி அது குடிக்காம குளுக்காம கூட ஒரு வாரம் இருந்துருவான். காற்று சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காத்த மறைச்சிருந்தே. அவ்வளவு அறிவாளி. இந்த ஆபரேஷன் சிந்தூர் இத்தனை மாநிலங்களை பாரதிய ஜனதா ஆளுது. ஒரு மாநில முதலமைச்சரும் பேரணி போகல. பேரணி போன பிதாமகன் யாரு தெரியுமில்ல? நம்ம ஐயா தான். ஆபரேஷன் சிந்தூர். இந்த சிந்தூரை ஆதரிச்சு ரஷ்யால போய் எங்க நாட்டின் பாதுகாப்புக்கு வர வழி இல்லை என்று பேசிய பெருமகள் யாரு தெரியுமா? அம்மையார் கனிமொழி. ஏன் ஏன் ஏடிஎம் ஏடிஎம் இந்த திருடன் தன்னை கண்டுபிடிச்சிட கூடாதுன்ட்டு இந்த பக்கம் தான் வந்தான். அத்துக்கிட்டு வேகமா ஓடனான். கருப்பா ஒரு சட்டை போட்டிருந்தான். அது மாதிரி அவனுக்கு முன்னாடி நம்மள பிடிம்ங்கிறது, நம்மள சங்கிங்கிறது. திராவிட சொங்கிகளா? அதெல்லாம் ஒரு காலம்டா, அதெல்லாம் ஒரு காலம். நீங்க ஏச்சது போதும், நாங்க ஏமாந்தது போதும். இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறார் அண்ணா ஐயா இறை என்பது. நாங்கள் அடிபட்ட அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி. கிளர்ந்து எழுகிறோம். பிரபாகரன் எனும் பெருந்தலைவனின் பிள்ளைகள் வெகுண்டு எழுகிறோம். தமிழ் தேசிய விடுதலை உரிமை என்கிற பேர்ல. சும்மா குறுக்கு பாடக்கூடாது, பேசிட்டு கூடாது. இலவசம் என்பது என் நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தாத்தா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். ஒரு மனிதனுக்கான முதன்மை தேவை உணவு, உடை, உறையுள். இது மூன்றையும் அரசு கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்கிறார் அந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார். எங்கள் பெரியார் வாழ்நாள் முழுமைக்கும் எங்கள் திருமுருக பெருமகனாரை வாழ்நாள் முழுமைக்கும் ஓதி ஓதி தமிழ் மக்கள் மனங்களில் எல்லாம் பதிய செய்த எங்களுடைய திருமுருக கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தன், எங்கள் பெரியார். எத்தனை பெரியார் எங்களுக்கு, எத்தனை! ஆதி மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். முதல் மாந்தன் தமிழன் என்று தன் வாழ்நாள் முழுமைக்கும் ஆய்வு செய்து நிறுவிய மகத்தான மேதை எங்கள் தாத்தா தேவநேய பாவாணர். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று முழக்கத்தை முன்வைத்த அந்த பெருந்தகை தமிழ் பேரினத்தின் பெரியார். 1 2 கிடையாது இங்க எங்களுக்கு. நீ ஆன்லைன் வருது, இங்க பாரு, நுட்பமா பாரு, இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்க. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள
வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. சிலப்பதிகாரம். தமிழுடைய வரலாற்றை பாக்களில் பதிவு செய்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கோவடிகள் என்கிற பெருந்தகை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல். புவியியலை பாடுகிறது எது? என்னுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். பாடியவன் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாடி காவேரி. காவிரி என்னது என் காவிரி தாயை வா வா, இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே வா என்று வரவேற்கிறான் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள். சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன காப்பிய நாயகி. சேர சோழ பாண்டிய பேரரசை இணைத்து ஒரு காப்பியத்தை புனைந்தான் எங்களுடைய பாட்டன் இளங்கோவடிகள். இந்த காப்பியத்தை இன்னரும் தமிழ் சமூக மக்களே விபச்சாரி கதை என்கிறார் ஐயா ஈவேரா. தாசி கதை என்கிறார். இவருக்கு முன்பு என் பாட்டன் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அடுத்தவை எதுனி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடுங்கிறான். இவர் தாசி கதைங்கிறாரு, இவன் நெஞ்சை அள்ளும் மணி ஆரம் படைத்த சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடுங்கிறான். யாரா பெரியார் உனக்கு? யார் பெரியார்? எப்படி? ஆல்பர்ட் சுவிசர், லியோ டால்ஸ்டாய் எல்லாம் திணறான். இப்படிப்பட்ட வாழ்வியல் நன்னறிய ஒருத்தன் கொடுத்திருக்கான்னு திருக்குறளை பாட்டு. பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள். அதை மலம் என்கிற மலம். வள்ளுவன் யார்? ஆரிய அடிமை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பிய பெருந்தகையார் பார்ப்பன கைக்கூலி. கம்பன் யார்? முட்டாப்பைய பார்ப்பன வேலைக்காரன். கம்பன் கம்பன்டா கவி சக்கரவர்த்தி 15 நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவலன். அவன் இவருக்கு யாரு? பார்ப்பன விட்டு வேலைக்காரன். எப்படி இருக்கு பத்தியாடா? எப்படி பாரு, இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்தனே தெரியலையடா. உன்னுடைய மொழியை சிதைக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. உன்னுடைய இலக்கியத்தை அவமதிக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. அது குப்பை. டே மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதி போற்றி ஊனின் வள்ளுவன். ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. யாரு? வள்ளுவன். அவனே எழு சீர்திருத்தத்தில் எழுதியிருக்கான் 1.25 அடியில. உலகம் ஏற்கிறா என்னடா இப்படி ஹைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான்னு. அவை வாராடா வள்ளுவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கான். பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம்ட்டு பொழிப்புற தேவையில்லை. நேரடியா மருந்தன வேண்டாவாம் மருந்து யாக்கைக்கு அருந்தியதற்றது போற்றி உனின். இதுக்கு ஒரே வார்த்தை 2 வார்த்தை பசித்து புசி. வள்ளுவ அவைட ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அறம் செய்ய விரும்பு. இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் ஈவேரா சொன்னது என்ன தெரியுமாடா? அழுக்கு மூட்டை. டேய் எப்படா இது சைத்துக்கிற சொல்ற? எப்படி? ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கு மூட்டை சொல்றது யாரு? 1 மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறார். இவங்க பேசுறது பெரியார் என்கிற நெருப்பை தின்று செரிக்க முடியாமல். தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா. நஞ்சா இருக்கனால மென்று துப்புறோம், நெருங்க முடியவில்லை. ஆமா 1 மாசம் குளிக்கலன்னா எவன் கிட்ட போவான்? எவன் கிட்ட? எப்படி பாரு, எப்படி பாரு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். ஏன்?
சிங்கத்தின் குகைக்குள் சிறு நலிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போதொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். என் பாவலன் எழுச்சி பாவலன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகிறதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறான், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிதமிழா. வெந்நீருத்தி எழுப்புறாங்கல்ல, பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. எப்படி இந்த பாவலனை சொல்றாப்ல, அண்ணா அவர்கள் அமைச்சராகும் போது முதலமைச்சராயிட்டு பாரதிதாசன் நம்ம தாத்தனுக்கு ஒரு பரிசு பாராட்டு, ஒரு பணமுடிப்பு பொற்கிளி கொடுப்பாங்களா, அன்னைக்கு ஏதோ 10,000 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்க. இந்த பாவலனை பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா ஈவேரா எழுதுறாரு, இந்த பாரதிதாசன்லாம் ஒரு புலவனா 2 பாட்டு எழுதிட்டானா அவன்லாம் ஒரு புலவன், அவனுக்கு ஒரு பரிசு. இந்த அண்ணாதுரைக்கு அறிய வேண்டாமா? எப்படி இருக்கு? எப்படா உனக்கு எந்த பெருமை இருக்கக்கூடாதுடா, எந்த பெருமை இருக்கக்கூடாது. இந்திய எதிர்ப்பு, ஈழத்தை சிவானந்த அடிகள் இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறாப்ல. அந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதி உங்களுடைய விடுதலை நாளேட்டில் அச்சுரிங்கன்னா மறுத்து விட்டார் ஐயா ஈவேரா. கேட்டா இந்திய நாங்க தான் எதிர்த்தோம். நல்லா கவனிடா, இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வராம இருக்கணுங்கிறது இல்ல, இங்கிலீஷ படிக்காம போயிருவாங்கிறதுக்காக. இவ்வளவுதான் அவங்க இந்திய எதிர்ப்பு. வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேசு, மனைவியிடம் இங்கிலீஷில் பேசு, வீட்டில எல்லாம் இங்கிலீஷில் பேசு சொன்னவர் யார்? நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இங்கே ஒருவன் செல்லம்மாள் கடிதம் எழுதுறான்டா செல்லம்மாவுக்கு, செல்லம்மாள் உன்னை நினைத்து என் அன்பு காதலிக்கு நீ வந்து வேதனை அடையாதே, நீ என்னை நினைத்து வருந்துகிற நேரத்தில் தமிழ் படித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எழுதுறான் கடிதம். யாரு? பாரதி. இவன் பாப்பா, இவர் தந்தை. சாதிகள் இளையடி பாப்பா, அவன் பாப்பான். சாதி மதங்களை பாரும், அவன் பாப்பான். யாரை பார்த்தாலும் ஐயா ஈவேரா சாதி என்னன்னு கேட்பான், அவன் தந்தை பெரியார். எப்படி சாதியை கேட்டு ஒரு சின்ன கையேட்டுல குறிச்சு வச்சுக்குவார், நீ யார் வன்னியனா, நீ யார் பறையனா, நீ நாடாரா, நீ கோனாரா எழுதி வச்சுப்பார். இவர் யாரு? பெரியார், சமூக சீர்திருத்தவாதி. எப்படி படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம். படிக்க வைத்தவன் யாரா? என் தாத்தன் காமராஜ். இவர் பிறந்த அதே ஈரோட்டிலே வைத்தியநாத ஐயர் 6.5 ஏக்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி வாழுங்கள் என்று கொடுத்திருக்காரு. 1/2 கிரவுண்ட் கொடுத்தாரா ஈவேரா? இவர் வீடு கட்டி வாழ்ந்ததே பெரம்போக்கடம்டா. இப்ப நம்ம போட்டதுனால அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாது? ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். இவர் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார், அது இந்தி பள்ளிக்கூடம். இவங்க இந்தி எதிர்த்தாங்கன்னு நம்ம நம்பணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள், நீ பிராமணன், உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர் இருக்காங்க வைத்தியநாதா, நீ லட்சுமணையா, நீ வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடியவன் லட்சுமண ஐயர். அவர் யார்? அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரியார். சாதிய ஒழிக்க முதலாக கோயில் நுழைய போராட்டத்தை நடத்தியவன், இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே கலைஞர் தொலைக்காட்சியிலே ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த ராமானுஜர் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். நல்லா கொஞ்சிக்கணும். இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர். அவர் வைணவர். சைவ நூல்களான தேவாரம், திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர். 12 திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர். அவர் யார்? நம்முடைய பெரியார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர். உன்னால் நினைக்க முடியுதா பாரு, அந்த மகன் மட்டும் இல்லை என்றால் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இல்லை, மணிமேகலையும் இல்லை, சீவக சிந்தாமணியும் இல்லை. அதை தேடி தேடி சுவடிகளை எடுத்து வந்த அச்சிலேற்றிய மகன் நம்முடைய தாத்தன் ஊவே சாமிநாத ஐயர்.
இன்னைக்கு புறப்பொருள் வெண்பாமாலை சங்க இலக்கிய நூல்களில் பல நூட்களை அச்சில் ஏற்றி பாதுகாத்த பெருமகன் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். யார்? நம்முடைய பெரியார். தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகளின் குரு. சமகால தோழன் பரிதிமாற் கலைஞர். பேர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஒரு பிராமணன் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்று பெயரை மாற்றினார். அதனால் பைந்தமிழ் பரிதிமாற் கலைஞர் என்று பாராட்டப்படுகிறார். தூய தமிழில் பேசுவது எழுதுவது என்ற வழக்கத்தை நம் தாத்தன் மறைமலை அடிகளுக்குள் புகுத்தியது இந்த பரிதிமாற் கலைஞர். வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது கவனிக்காத மாணவர்களை எழுவாய், பயனில்லை, நீங்கள் வகுப்பில் இருப்பதால் பயனில்லை, உன்னால் இங்கு செய்யப்படும் பொருள் இல்லை, வெளியே செல் என்று இலக்கிய நடையிலே இலக்கண நடையிலே பாடம் நடத்திய பெருந்தகை பரிதிமாற் கலைஞர். அவன் யார்? நம்முடைய தாத்தன். இத்தனை ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பெருமகனார் ஐயா ஈவேரா ஒரு கோயில் நுழைவு போராட்டம். இதே மதுரை மண்ணிலே வைத்தியநாத ஐயர் சட்டம் படித்த வழக்கறிஞர் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கூட்டிக் கொண்டு போகிற போது கூட நின்றவன் நம்முடைய தாத்தன் கக்கன் என்ற பெருந்தகை. மக்கள் எங்கெங்கே எதிர்ப்பு காட்டிய போது துன்னறிக்கை கொடுத்து தெரு தெருவாக ஐயர் செய்கிற இந்த முயற்சிக்கு யாராவது எதிர்ப்பு காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று, ஐயரே கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், எவர் தடுக்கிறார் என்று பார்ப்போம் என்று முழக்கத்தை வைத்து முன்னின்றவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். காமராஜர் தான் படிக்க வைத்தார் என்றால் அவர் கை காசு போட்டா படிக்க வைத்தார் கேட்கிறது. ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள்ல என் தாத்தன் கை காசு போட்டு படிக்க வைக்கல, அரசு காசுல படிக்க வச்சான். ஆனா நீங்க அதே அரசு காசுல குடிக்க வச்சீங்க. நீங்க பேசாதீங்க பேசாதீங்க. தமிழ் தென்றன் ஒருத்தர் இருந்தார். தமிழ் தென்றன் தென்றல் போல பேச்சு எழுத்து எல்லாவற்றிலும் தொழிற்சங்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி பாரு சிங்கார வேளர்னு ஒரு பாட்டு இருக்கான் நமக்கு, சிங்கார வேளர்னு. அவன் தான் இந்த மண்ணிலே பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வர்றான். அவன் தான் ஐயா ஈவேராவுக்கு முன்பு சாதி மறுப்பு, பெண்ணிய உடுமை, கடவுள் மறுப்பெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த சாதிய ஒழிப்பு அவன் சொல்றான், உலகத்திலேயே எங்கும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவுக்குள்ள தாண்டா இருக்குங்கிறான். இதுக்கு ஒரே வழிதான்டா இருக்கு, கலப்பு மனம் சாதிய ஒழிக்காதரா, அது மட்டும் ஒழிக்காது. அப்ப என்ன பண்ணும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை வரணுங்கிறான். இந்த தீண்டாமை இழிவை துடைப்பதற்கும் இருக்கிற வாய்ப்பு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அற்ற சமநிலை வரணும். அப்பதான்டா வரும்ன்றான். அவன் தான் தொழிலாளர் என்று ஒரு கூட்டம் இருக்குன்னு இந்தியாவுக்கே காட்டிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் சிங்காரவேலர் தான். யார்? நம்முடைய பெரியார். அதற்கு பிறகு இந்த நிலத்திலே இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டும். எதற்காக? தமிழருக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து சாக வேண்டும் என்று வேண்டியவன் நம்முடைய தமிழ் தென்றல் தாத்தா திருவிக்கா அவர்கள். அவன் தான் தொழிலாளருக்கு நலச்சங்கம் கட்டியவன் திருவிக்கா தான். அவன் யார்? நம்முடைய பெரியார். ஒன்னு ரெண்டு இல்லடா, ஒன்னு ரெண்டு இல்ல, ஏகப்பட்டதற்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இடையில இன்னொரு கூட்டம் போட நேரம் இல்ல, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி பாரு, நானும் உன்னை காதலிக்கிறேன். அப்ப இருங்க வாரேன். ஈழத்து சிவானந்தடிகளார், விபுலானந்தடிகளார், தனிநாயகடிகளார், இங்க படமா இருக்கு பார், தமிழ் தனிநாயகடிகளார், அவர்கள் எல்லாம் யார்? அருள் திருவாளர்கள், அருள் தந்தையர்கள், மதம் பரப்பக்கூடிய கிறித்துவ பாதிரிமார்கள். மதத்தை விடவும் அதிகமாக தமிழ் பரப்பிய பெருமக்கள் எல்லோரும் நம் பெரியார்கள். தெற்கெல்லை போராட்டத்திலே மாபெரும் புரட்சி செய்த நம்முடைய தாத்தன் மார்சல் நேசமணி, அவனு கூட இருந்த ராமசாமி பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள். ரசாக் முகமது இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள்.
தெற்கெல்லை போராட்டத்தில் எல்லாம் கன்னியாகுமரி நமது மாவட்டத்தோடு வந்திருக்காது. வடக்கெல்லை போராட்டத்திலே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொல்லுது. அது சொல்றது திருப்பதி அல்ல. வடவேங்கடம் என்றால் வேங்கு என்றால் இடம், கடம் என்றால் வெப்பம், தக்கான பீடபூமி வரை தமிழன் நிலப்பரப்பு என்கிறது தொல்காப்பியம். இங்கே நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் என்று பாரதி பாடுறானே. வடமாளவன் குன்றம் இடையிலே புகழ் மண்டி புகழ் நிறைந்திருக்கிற தமிழ்நாடு என்று பாடுறான் பாரதி. அந்த எல்லை மீட்பு போரிலே, வட எல்லை மீட்பு போரிலே மாபெரும் புரட்சிக்காரனாக இருந்த சிலம்பு செல்வர் நம்முடைய தாத்தா மாப்போசி, அவரோடு இந்த மங்களம் கிளார், தாத்தா காமு ஷெரீப். காமு ஷெரீப்லாம் யாரு? நீ பார்க்க இஸ்லாமியர் இருக்குது. காமு ஷெரீப் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களில், தமிழ் தேச அரசியல் தலைவர்களில் மிக முதன்மையானவர். முதலாக தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயரை சூட்டிய மனிதன் பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா காமு ஷெரீப் அவர்கள். அவர், சின்ன அண்ணாமலை போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் வடக்கெல்லை போராட்டத்திலே அளப்பெரிய பங்காற்றிய பெருமக்கள். அவர்களெல்லாம் யார்? நம்முடைய இனப்பெரியார்கள். நம்முடைய இனப்பெரியார்கள். ஈழத்தில் இருந்து நம்முடைய தாத்தா இங்கே வந்து தந்தை செல்வா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிற போது, நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று கேட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். எப்படி? நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு, அடிமைக்குத்தான் அடிமையின் வழி தெரியும், ஆனால் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொன்னவர். இவரை போராளி, இவரை சமூக சீர்திருத்தவாதி என்று சித்தரித்து வைத்திருக்கிறது இந்த தமிழ் சமூக. திராவிடர்கள் சொன்னதை நம்பிக்கொண்டு அலைகிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் செல்வோம் உலகிற்கு என்று முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய தமிழ் தந்தை நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்த நீ நானும் 10 மாதம் தான், பாலாறு வாயுது தேனாறு வாயுது, மக்கள் வயிறு தான் காயுது என்று பாடிய நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை நம்முடைய பெரியார். தலைவர் மாறுவார், தற்பாறு மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம். இப்பசி இப்படியே நீளுமானால் இது என்ன சுதந்திர பூமி, ஏன் இத்தனை ஆயிரம் சாமி என்று கேட்டவன் நம்முடைய கவியரசு தாத்தா கண்ணதாசன் அவர்கள். அவன் நம் இனத்தின் பெரியார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சொந்த பெரியார் இத்தனை இருக்கும் போது எங்கிருந்தோ வந்தவர் எனக்கு எதற்கு பெரியாராக இருக்க வேண்டும்? எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக? என் மொழியை வளர்க்க, என் மொழியை காக்க, என் மொழி இனத்தை காக்க, நிலத்தை வளத்தை காக்க போராடியவர்கள் எனக்கு 1000 பெரியார் இருக்கும் போது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு எப்படி பெரியாரா இருக்கு? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் என்ன சொல்றார்? பெரியார் ஒருவரே பெரியார், பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார், அங்க சொரியார். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஈவேரா இனி எங்கேயாவது எதிரே வருவீரா? ஈவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போற்றிக்க, எங்க கிட்ட வராது, எங்க கிட்ட வராது. எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காங்க. 1000 சொல்லி முடிக்க முடியல, நேரம் பத்தல. அப்படின்னா பாரு, பச்சையப்பன் கல்லூரி கட்டி படிக்க வைத்த என் தாத்தன் பச்சையப்ப முதலியார் என்னுடையவன். எத்திராஜ் கல்லூரியை கட்டி படிக்க வைத்தவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி கட்டி வைத்து படிக்க வைத்த அண்ணாமலை செட்டியார். தியாகராஜ கல்லூரியை திறந்து படிக்க வைத்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் என் தாத்தன் எங்கள் பெரியார். அழகப்பா பல்கலைக்கழகத்தை கட்டிய என் தாத்தன் அழகப்ப செட்டியார் என்னுடைய பெரியார். எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள் பெருமக்களே. இவர்கள் எல்லாம் சாதாரணமாக வந்த இவர்தான் பெரியார். இவரை போற்று, இவரை போற்று. நாங்கள் இப்பவும் சொல்றோம், பெரியாரும் ஈவேரா ஐயாவும் போராடினார், எதிர்க்கலை ஏற்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை எதிர்க்கிறோம். அதான் எங்க நிலைப்பாடு.
அவர் வேணுமா அங்க வச்சுக்க, தனியா வச்சுக்க. ஒரு அரக்கல் ஒன்று இடம் நாட்டுக்காக மக்களுக்காக. என் தாத்தா காமராஜ் படிக்க வைக்கும் போது மதிய உணவு திட்டத்துக்காக நன்கொடை கேட்டு கையேந்தினார். கொடையாளர்களாம் கொடுங்கன்னார். பணம் இருக்கவன் நிதியா கொடுத்தான். அரிசி மண்டி வச்சிருக்கவன் அரிசியை கொடுத்தான். மாதிரி விறகு கடை வச்சிருக்கேன் விறகு கட்டை அனுப்பினான். முடியாத தாய்மார்கள் சமைச்சு வந்து போட்டார்கள். இவ்வளவு பங்களிப்பு. அதில் ஐயா ஈவேரா கொடுத்த நன்கொடை என்ன? என்ன? நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பாயுதம் வருகிறது. தன்னுடைய நண்பன் காமராஜரை கூப்பிட்டு, முதலமைச்சர் காமராஜரை, காமராஜ் இது என்ன என்று ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். நிலக்கரி என்று தெரிகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதை விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு நல்லது என்று நேருவிடத்திலே கூட்டி போய் காட்டி, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே 500 ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். அப்படி ஒரு கிரவுண்ட் இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்ப யார் பெரியார்? என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன், பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர். வன்னியன். நாயக்கர்னா நீ வேற என்ன நினைச்சிடாத, வெங்கடாசல நாயகர்ங்கிற வன்னியன். அதை செயல்படுத்தியவன் யார்? என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் பண்ண வைத்தார். ஆனால் பெருமை எல்லாம் அவர்கள் தட்டி கொண்டு போய் விடுவார்கள். அவர்தான் சமூக நீதிக்கு போராடினார். அவர்தான் சட்டம் என்றே ஒரு லெட்டர் பேர், அவரு ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன், நாட்டை ஆண்டவன் சுப்பராயன், என் தாத்தன் காமராஜ். இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே, இந்திய ஆட்சியாளரிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள். உடனே நாங்கள் தான் சாதித்தோம் என்று பீற்றிக் கொண்டு அலைகிறார்கள். அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை. அதனால் என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள். ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிக்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிறோம்.